3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு எம்என்சியில் ஸ்டேபிளான ஜாப், சேலரி அண்ட் கம்ஃபர்டபுள் லைஃப். ஸ்டில் நான் ஏன் இந்த டிசிஷன் எடுத்தேன்? அந்த டைமில் ஸ்டாக் மார்க்கெட் மேலேயும் கான்டென்ட் கிரியேஷன் மேலேயும் இருந்த இன்ட்ரெஸ்ட்னால யூடியூப்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ தான் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டான். அந்த ஒரு கொஸ்டின் தான் என் லைஃபை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிருச்சு. 1 கொஸ்டின், 1 கான்வர்சேஷன் அண்ட் 1 டிசிஷன். கட் பண்ணி பார்த்தா ஒரு ஐஐஎம்ல இப்போ எம்பிஏ படிச்சுட்டு இருக்கேன். எஸ்பெஷலி சொல்ல போனால் ஒரு ஃபைனான்ஸில் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கேன். பட் இந்த ஜேர்னி அவ்வளோ ஈஸியெல்லாம் ஒன்று இருந்ததில்லை. பட் அவன் கேட்ட அந்த ஒரு கொஸ்டின் என்னோட லைஃபை சேஞ்ச் பண்ணிடுச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஸோ அந்த ஸ்டோரியை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ வே பேக் இன் 2021 நான் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டேபிளான ஜாப் அண்ட் இன்கம். ஸோ 2019 நான் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நான் ரொம்ப டீப்பாக படிச்சுக்கிட்டு இருக்கேன், கற்றுக்கிட்டு இருந்தேன். 2021 அந்த எம்என்சி ஜாப்லேருந்து கிடைச்ச ஃபர்ஸ்ட் சேலரி தான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அதில் நான் ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தேன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இனிஷியலாக நான் எல்லாரும் மாதிரி தான் ரேண்டமாக யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன், பிளாக்ஸ் ரீட் பண்ணேன், புக்ஸ் ரீட் பண்ணேன் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய ரேண்டமான ஸ்டாக்ஸ் பை பண்ணுவேன், செல் பண்ணுவேன். அண்ட் சம்டைம்ஸ் ப்ராஃபிட் வரும், சம்டைம்ஸ் லாஸும் ஆகும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன் அண்ட் அப்படியே கற்றுக்க ஆரம்பித்தேன். 2023 என் ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணும்போது எனக்கு அப்ராக்சிமேட்டாக நியர்லி 2 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான பேசிக்ஸான வீடியோஸ், ஷார்ட்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ நானும் என்னோட சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்டும் அப்பப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை ஃபினான்ஸாக இருக்கட்டும் நார்மல் கான்வர்சேஷன் நிறைய பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனில் தான் என் ஃப்ரெண்ட் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டான். அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம கான்வர்சேஷன்லேருந்து எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, நீயும் நிறைய ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்க, அனலைஸ் பண்ணியிருக்க அண்ட் கற்றுக்கிட்டு இருந்திருக்க. அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது ஈஸியாக புரியுது. பட் உனக்கும் ரேண்டமாக யூடியூப்பில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுற இன்னொரு யூடியூபருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? ஸோ there is no differentiation between you and a random YouTuber. ஏன் அப்படின்னா அவங்களும் பேசிக்காக சொல்ல போனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எங்கேருந்து கற்றுட்டு இருந்திருப்பாங்க, ரேண்டமாக நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருந்துருப்பாங்க, பிளாக்ஸ் ரீட் பண்ணியிருப்பாங்க, புக்ஸ் ரீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்களும் ஒன்றே மாதிரி தான். ஸோ அவங்களுக்கும் உனக்கும் எந்த விதமான டிஃபரன்ஷியேஷனும் இல்லை. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் மற்ற பீப்புள்ஸ் உன்னை ஏன் நம்பணும்? அதுதான் அந்த கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின் என்னை ரொம்ப ஹார்டாக ஹிட் பண்ணிச்சு. ஏன் அப்படின்னா அந்த டைமில் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்கிட்ட இல்லை. பிகாஸ் அவங்க கேட்ட கொஸ்டினில் கன்ஃபியூஷன் இல்லை, பட் கிளாரிட்டி இருந்துச்சு. ஸோ அட் தேட் பாயிண்ட் நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் யூடியூப்பில் வீடியோ போட போகிறேன் அப்படின்னா ஃப்ரம் ஸ்க்ராச், ஃப்ரம் ஏபிசிடி நான் வந்து ஃபினான்ஸை பற்றி கற்றுக்கிட்டு ப்ராப்பரான ஒரு ஃபினான்ஸ் பர்சன் ஆனதுக்கப்புறம் மட்டும்தான் நான் போடணும் அப்படின்னு டிசிஷன் எடுத்தேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இங்கே நான் மட்டும் இல்லை, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபைனான்ஸாக இருக்கட்டும், அதை பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸே யூடியூப் தான். அதுக்கப்புறமா தான் மேபி நம்ம பிளாக்ஸ் வந்து கற்றுக்கலாம் அல்லது புக்ஸ் ரீட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் போயிட்டு ரேண்டமாக ஒரு ஸ்டாக்ஸை பை பண்ணி அல்லது செல் பண்ணி மேபி ப்ராஃபிட்டும் ஆகலாம், லாஸும் ஆகலாம். லாஸ் ஆகிற பட்சத்தில் நம்ம கொடுக்குற லாஸ் தான் வந்து மார்க்கெட்டுக்கு நம்ம கொடுக்குற டியூஷன் ஃபீஸை நினச்சி அதில் வந்து கூட மேபி கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கற்றுக்கிறவங்கள நான் தப்பு சொல்லலை, பட் அதுதான் ரியாலிட்டி. இப்படி இருக்க சிச்சுவேஷனில் தான் அந்த கொஸ்டின் இன்னும் ஹார்டாக ஹிட் பண்ணிச்சு. நானே என்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டுக்கிட்டேன். ஸோ பேசிக்காக நான் ஒரு இன்ஜினியர். அந்த இன்ஜினியர்ன்ற டிகிரி வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட நான் 4 years நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். கிளாஸஸ் அட்டன் பண்ணேன், பேசிக்ஸ் கற்றுக்கிட்டேன், லேப்ஸ் அட்டன் பண்ணேன், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன், எக்ஸாம்ஸ் எழுதினேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இன்ஜினியர் டிகிரி எனக்கு கிடைச்சிது. பட் நான் ஃபைனான்ஸில் ரேண்டமாக நிறைய யூடியூப்ஸ் வீடியோஸ் பார்த்தேன், அதுலேருந்து கற்றுக்கிட்டேன், பிளாக்ஸ் ரீட் பண்ணேன், புக்ஸ் ரீட் பண்ணேன், ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நானே அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன். பட் இந்த உலகத்தோட மிகப்பெரிய தலைகள் இருக்கிற இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் நம்ம யூடியூப்லேருந்து கற்றுக்கிட்டதும், புக்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டதும், பிளாக்ஸில் ரீட் பண்ணது மட்டும் போதுமா அப்படின்ற கொஸ்டின் என்ன ஹிட் பண்ணிச்சு. ஸோ டியூரிங் தேட் டைம் ஐ டுக் த டிசிஷன். செப்டம்பர் 2023 நான் கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஆஃப்டர் 13 months ஐ கிளியர் தி கேட். அண்ட் தேங்க்ஃபுல்லி எனக்கு ஒரு ஐஎம்ல படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அண்ட் இன் 2025 June ஐ ஜாயின்ட் இன் ஐஎம். அண்ட் எவென்ச்சுவலாக இப்போ ஃபைனான்ஸில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஹியர் பாயிண்ட் நோட்டீஸ், நான் ஐஎம்ல ஜாயின் பண்ணுற ஒரே காரணத்துக்காக நான் ஓவர் நைட்டில் எக்ஸ்பர்ட்டும் ஆகிடல. ஸ்டில் ஐம் லேர்னிங் ஃப்ரம் தி வேர்ல்டு. இந்த சேனலோட அப்ஜெக்டிவும் அதுதான். சில யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் மல்டி பேக்கர் ஸ்டாக் இதுதான், இந்த ஸ்டாக் இந்த ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா இந்த ப்ரைஸில் விற்கலாம், ஸோ எவ்வளோ ருபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்ன்றதை பற்றியோ அல்லது நீங்கள் ட்ரேடிங் இப்படி பண்ணலாம் அல்லது அப்படி பண்ணலான்றதை பற்றியோ அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறதே கிடையாது. ஸோ இந்த சேனலோட மிகப்பெரிய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பை பண்ண போகிறீங்க அல்லது செல் பண்ண போகிறீங்க, இல்லை ஸ்டாக்கை பை பண்ண போகிறீங்க, செல் பண்ண போகிறீங்க, ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் பட்டனை பஞ்ச் பண்ணும்போது நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பண்ணணும். அதுதான் ப்ரைம் அப்ஜெக்டிவ். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருக்க ஐடென்டிட்டியை நான் மாற்ற நினச்சேன். அந்த ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா,
இது ஒரு ரேண்டம் யூடியூப் சேனலாக இருக்க போகிறது கிடையாது. கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷனல் ரன் யூடியூப் சேனலாக இருக்க போகுது. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நான் ஃபைனான்ஸில் நான் ப்ராப்பராக கற்றுக்கிட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட்டில் நானே அப்சர்வ் பண்ணி தப்பு பண்ணி கற்றுக்கிட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அதை பற்றி மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஏர்னராக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஆல்ரெடி ஏர்ன் பண்ணிருக்க பர்சனாக கூட இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட், ஃபைனான்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ட்ரேடிங் இதை பற்றியான இன்ட்ரெஸ்ட் இருக்க பர்சனாக கூட இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா யூ ஆர் ரைட் பிளேஸ். Go and hit the subscribe button. ஸோ யூடியூப்ல இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க யூடியூப் சேனலாக இருக்கட்டும் அல்லது இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு கான்செப்ட் பற்றி பேசுவாங்க அண்ட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ சம்மந்தமே இல்லாமல் வேற ஏதோ டாபிக் பற்றி பேசுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு மேபி ஸ்டாக்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்ற பற்றி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவே ஆப்ஷனில் இருக்க ரொம்ப அட்வான்ஸான டாபிக்ஸாக இருக்கக்கூடிய டெல்டாவாக இருக்கட்டும் அல்லது காமாவாக இருக்கட்டும் அந்த மாதிரி வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் லேர்னிங் கன்ஃபார்மாக இருக்காது. பட் இந்த சேனலோட ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, மேபி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கலாம் அல்லது இன்டர்மீடியட் பர்சனாக கூட இருக்கலாம், கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன மீட் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் தான் கவி முத்தரசு. ஸோ ஐ எம் a finance MBA student from NIM. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி, இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி, ட்ரேடிங்கை பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா go and hit the subscribe button. நம்ம இதை பற்றிலாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த சேனலோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்கள் ஒரு ஃபினான்ஸ் ஸ்டூடெண்டாக இல்லாமல் இருக்கலாம், பட் உங்களுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ட்ரேடிங் என்ன, ஆப்ஷன்ஸ்னா என்ன, ஃபியூச்சர்ஸ்னா என்ன, ஃப்ரம் பேசிக் டு அட்வான்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுதான் சேனலோட பிரைம் அப்ஜெக்டிவ். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபினான்ஸை பேசிக்ஸ்லேருந்து ஸ்க்ராச்லேருந்து கற்றுக்கிட்டு மட்டும்தான் இனிமேல் கான்டென்ட் கிரியேஷனை கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நானே எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துக்கிட்டேன். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் டைம் டு கண்டினியூ.